வாழைக்காய் மீன் வறுவல் செய்கிறது எப்படி பார்க்கலாம். வாழைக்காய் கொஞ்சம் பெரிய மொத்தமாக சைஸில் அரிஞ்சிக்குங்க. மஞ்சத்தூள், இடித்த பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், இது கொஞ்சம் உப்பு, தேவையான பொருள். ஒரு கிண்ணத்தில் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கலந்துட்டு ஒன்று சேர்ந்து கலந்துக்குங்க. அது கூட கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டுட்டு வாழைக்காவை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கும் வாழைக்காயில், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து தேவையான அளவுக்கு கலந்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கட்டியாகவே கலந்துக்குங்க. கலந்துட்டு தோசைக்கல்லில் ஒன்றா வச்சு எண்ணெய் ஒன்றா வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில் இந்த மிளகாத்தூளை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி அதிலே ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. மூடி போட்டு வேக வச்சாதான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேகும். உங்களுக்கு மீன் மாரி நல்லா பஞ்சு மாரி இருக்கும் வாழைக்காய் சாப்பிடக்குள்ள. அதே போல் நீங்கள் மொத்தமாக அரிஞ்சாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மெலிசாக அரிஞ்சிங்கன்னா அது காஞ்ச மாரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே வேகட்டும். வெந்துட்ட அப்புறம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்த உடனே பார்த்திங்களா, எல்லா தண்ணியும் ஏற்றுக்குச்சு. நீங்கள் அப்படியே திருப்பி விடலாம். ஒன்றா திருப்பி விடுங்க. அது பார்த்திங்கனாலே தெரியும், ஃபிஷ்ஷை திருப்பி விடுற மாதிரியே இருக்கும். அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வாழைக்காயில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பஞ்சு மாரி இருக்கும் வாழைக்காய். அதை நல்லா திருப்பி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து திருப்பி விடுங்க. இந்த வாழைக்காய் வறுவல் மோர் குழம்பு சாதம் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், ரசம் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லா வெஜிடேரியன் குழம்புக்கு எது இருந்தாலும் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையில் வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் மோர் குழம்பு தான் வச்சு வாழைக்காய் வச்சு சாப்பிட போகிறேன்.